முதல் நாள் ஒரு 3 மணி நேரம் காத்திருக்கிறதுக்கே பொறுமை இல்லாம இருக்கீங்களே, வருஷ கணக்கா கேஸ் நடக்கும். ஒரு வாய்தாக்காக காலையில வந்துட்டு சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கணும். இவ்வளவு பொறுமையா இருந்து பிரியறத விட பொறுமையா இருந்து வாழ்ந்துட்டு போயிடலாமே அப்படின்னு தோணும். அப்படி நினைச்சு கேஸ வாபஸ் வாங்கிட்டு போனவங்களும் இருக்காங்க. நல்லா யோசிங்க தம்பி. பொறுமை இல்லைன்னா சொல்லுங்க, இப்பவே கேஸ வாபஸ் வாங்கிடலாம். ஐயோ பரவாயில்ல சார், நான் எவ்வளவு நேரம் வேணாலும் எவ்வளவு வருஷம் வேணாலும் காத்துட்டு இருக்கேன். எனக்கு டைவர்ஸ் தாங்க வேணும் சார். நம்ம கேஸ் வரப்போது. வாங்க வாங்க வாங்கம்மா. வாங்கம்மா. நடராஜ் விசஸ் அவந்திகா விவாகரத்து வழக்கு. வாதி நடராஜ், சன் ஆஃப் கிருஷ்ணன். மேடம். பிரதிவாதி அவந்திகா, டாக்டர் ஆஃப் ராஜாராம். மேடம். எஸ், ப்ரொசீட். அவங்க இன்னும் வரல யுவர் ஆனர். என்ன மிஸ்டர் பரந்தாமன், உங்களுக்கு வர்ற கேஸ் எல்லாம் இப்படி வருது? கோர்ட்டுனா என்ன? கோர்ட்டோட நேரம் எவ்வளவு முக்கியம்னு உங்க கிளையண்ட்டுக்கு சொல்லி வர வைக்க மாட்டீங்களா? சாரி யுவர் ஆனர். கோர்ட்டையே மதிக்காத ஒரு பொண்ணு குடும்பத்தை எப்படி மதிச்சிருப்பா? ஹியரிங்க தள்ளி வைக்கட்டுமா? எஸ் யுவர் ஆனர். அடுத்த வாய்தாவுக்கு இதே மாதிரி நடந்தா எக்ஸ்பார்ட்டியா தீர்ப்பு சொல்லிடுவேன். உங்க சைடுல இருந்து எதையும் கேட்க மாட்டேன். 5 பைசா கூட ஜீவனாம்சம் கிடைக்காது, பாத்துக்க. மேடம் ஒரு நிமிஷம் மன்னிச்சிருங்க மேடம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. யுவர் ஆனர் வந்துட்டாங்க. என் கட்சிக்காரர் வந்துட்டாங்க. என்னம்மா நீங்க கோர்ட்டுக்கு டைமுக்கு வர மாட்டீங்களா? உங்களால நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். மன்னிச்சிருங்க, சரியான நேரத்துக்கு வராது ஏன் தப்புதான். என்ன மிஸ்டர் பரந்தாமன், இவங்களா உங்க கட்சிக்காரர்? ஆமா மை லார்ட். கல்யாணம் நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம் ஆயிருக்கும் யுவர் ஆனர். 2 வருஷம் குடும்பம் நடத்திருக்காங்க, அப்புறம் இப்ப என்ன பிரச்சனை? கணவன் மனைவிக்குள்ள ஒத்து போகல யுவர் ஆனர். இவங்களுக்குள்ள என்ன ஒத்து போகும்னு கல்யாணம் பண்ணி வச்சாங்க? சாரி யுவர் ஆனர், இவங்க பொண்ணுடைய அம்மா. அது சரி, டைவர்ஸ் கேஸ் யார் மேல நடக்குது? பொண்ணு மேலயா அம்மா மேலயா? சாரி யுவர் ஆனர். ஒரு கேஸ்ல எத்தனை தடவை தான் சாரி கேட்பீங்க? சாரி மை லார்ட். அவர் மேல கோவப்படாதீங்க மேடம், அவர் மேல எந்த தப்பும் இல்ல. எல்லா தப்பும் என் பொண்ணு மேலதான். என்னம்மா நீங்க? அதோ இருக்காங்களே என் சம்மந்தி அம்மா, அவங்கள மாதிரி ஒரு நல்ல மனுஷிய எங்கேயுமே பார்க்க முடியாது. அதோ இருக்காரே மாப்பிள்ள, அவரு சொக்க தங்கம். இவங்களை இங்க கொண்டு வந்து நிக்க வச்சதே என் பொண்ணு செஞ்ச பாவம் தாங்க. இங்க வர்றவங்க எல்லாரும் பொண்ணை கட்டிக்கிட்ட புருஷன் மேலயும் மாமியார் மேலயும் தான் குற்றம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க அவங்கள நல்லவங்கன்னு சொல்றீங்க. அதான் சொல்றேனே, இவங்கள மாதிரி ஒரு மனுஷங்க கிடைக்கிறது அபூர்வங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழறதுக்கு என் பொண்ணுக்கு தாங்க தகுதி இல்ல. மாப்பிள்ள ரொம்ப பாவங்க, தாங்க முடியாம தான் அவர் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காரு. இப்படி ஒரு வித்தியாசமான கேஸ நான் இப்பதான் பாக்குறேன். ரொம்ப இழுத்தடிச்சு மனசு நோகிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டு அவங்கள கஷ்டப்படுத்திடாதீங்க. நல்லவங்க கேவலப்படக்கூடாது. என் பொண்ணையும் மாப்பிள்ளையையும் பிரிச்சு விட்டுருங்க. சரிம்மா, நீங்க சொல்றத மட்டும் கேட்டுட்டு புருஷன் பொண்டாட்டிய பிரிச்சு விட்டுற முடியுமா? பொண்ணை பெத்தவ நானே சொல்றேன், அவ ராட்சசி. இவங்கெல்லாம் ரொம்ப மரியாதையானவங்க, ஒத்து வராதுங்க. அவ இங்க வந்திருந்தா உங்க முன்னாடியே இவங்க எல்லாரையும் கேவலப்படுத்தணும்னு நினைச்சிருப்பா. வேண்டாங்க, இவங்க என்ன சொல்றாங்களோ அப்படியே பண்ணிடுங்க ஜட்ஜு மேடம். என்ன இருந்தாலும் உங்க பொண்ணு சொல்றத கேட்காம எப்படிமா தீர்ப்பு சொல்ல முடியும்? அவந்திகா ஏன் வரல? அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. என்னம்மா உங்க உடம்புக்கு என்ன ஆச்சு? உடம்புக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. இங்க வர்றதுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தா. அந்த நேரம் பார்த்து திடீர்னு மயங்கி விழுந்துட்டா. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடணும். அவங்க தான் சொன்னாங்க அவந்திகா கர்ப்பமா இருக்காளா. கர்ப்பமா? நட்ராஜ், என்னம்மா இப்படி சொல்றீங்க? பொண்ணு கர்ப்பமா இருக்கா, இந்த நேரத்துல அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்கன்னு நீங்களே கேக்குறீங்க? நான் அதையெல்லாம் யோசிக்கலங்க. எதை காரணம் காட்டியும் மாப்பிள்ளையோட நிம்மதியை கெடுத்துடாதீங்க.
கேஸ் ஹியரிங் வர அன்னைக்கு அவந்திகா கர்ப்பங்கிறது இந்த நீதிமன்ற வரலாற்றில் சற்று வினோதமானது. அடுத்த விசாரணையை இப்போதைக்கு நான் தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கிறேன். இரு தரப்பினரும் இப்போதுள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவுட் ஆஃப் த கோர்ட்டா ஏதாவது சுமூகமாக பேசி முடித்துக் கொள்வதில் இந்த நீதிமன்றத்துக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. இத்துடன் கோர்ட் கலைகிறது. அம்மா வாங்க போலாம். என்ன மேடம் இப்படி பேசிட்டீங்களே? சரி வாங்க வெளியில போலாம். யோ, என் புருஷன் பணம் வச்சிருக்கிற இடமெல்லாம் எனக்கு தெரியும்னு சேர்முதல சம்சாரம் சொன்னாலே, ஒருவேளை பணத்தை புதைச்சு வச்சிருக்கிற இடத்த பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டானோ? என்னத்த சொல்றீங்க? பணம் இருக்கிற இடம் தெரிஞ்சிருந்தா ஒருத்தி பணத்தை எடுக்க பாப்பாளா இல்ல புருஷனுக்கு சேவகம் செஞ்சுட்டு இருப்பாளா? யோ, அந்த ஆளுதான் பணம் வச்சிருக்கிற இடத்த முழுசா சொல்ல மாட்டேங்கிறானே, முழுங்கி சொல்லிட்டு மயக்கமாயிடுறானே. அத்தை, காசு கைப்பற்றிட்டோம்னா நாளை பின்ன ஏதாவது பிரச்சனைனா கூட பணத்தை கொடுத்து சமாளிச்சிடலாம். இல்லன்னா கஷ்டம்தான். இன்னைக்கு எப்படியாவது சேர்முதல வாய புடுங்கிடணும், சரியா? எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், இங்க பார்மசி ஐயோ, இங்க பார்மசி எங்க இருக்கு? அப்படியே நேரா போய் லெஃப்ட்ல போங்க சார். தேங்க் யூ. ஐயோ, வாயா. அத்தை, இந்த ஆள் இங்க எதுக்கு வந்தான்? யோ, ஒருவேளை அவனும் அந்த பணத்தை பத்தி கேட்க வந்திருப்பானோ? என்னத்த சொல்றீங்க? பணத்தை பத்தி கேட்க வந்தவன் பார்மசியை தேடுவானா? ஊருகட்ட மாப்பிள, அவன் கூட்டாளிங்க யாரையாவது பார்மசி கிட்ட நிக்க வச்சிருக்கலாம், இல்ல சேர்மதுரையை கொல்றதுக்கு ஏதாவது மயக்க மருந்து வாங்கலாம்ல, எப்படி வேணாலும் இருக்கலாம்ல. என்ன? சிஸ்டர் 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 15 நம்பர் வார்டுக்கு சலைன் வாட்டர் கொண்டு போய் கொடுங்க. சரி சரி. ஓகே ஓகே. யோ மாப்பிள, சலைன் வாட்டர்னா என்னையா? என்னத்த? சலைன் வாட்டர்னா என்னன்னு தெரியாதா? தெரியாதியா? நிஜமாவே சலைன் வாட்டர்னா என்னன்னு தெரியாதா? தெரியாதுன்னு தானே சொல்றேன். நீங்களாம் எதுக்கு நர்ஸ் வேஷம் போடுறீங்க? இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். ரொம்ப ஓவரா தான் பேசுறான், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. சலைன் வாட்டரா? அது என்ன வாட்டரு? இந்த கத்தை இதுதான் சலைன் வாட்டர். இதானா? சரி சரி. சலைன் வாட்டர் வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு சிஸ்டர். இதோ வாங்கினா கொண்டு போய் கொடுக்க வேண்டியதானே, இங்கேயே வச்சிட்டு இருக்கீங்க. டாக்டர் கத்துவாருங்க. சரிங்க சிஸ்டர், கொண்டு போங்க. இவ்வளவு ஒரு தொல்லை வேற தாங்க முடியல, நம்ம வந்து வேலையை பார்க்க முடியல. சிஸ்டர், சலைன் வாட்டர் கட்டின எங்க? இதோ வந்துட்டேன் டாக்டர். இதோ இந்தாங்க. இவளா? ஐயோ, என்ன இது? நீங்க சொன்ன வாட்டர் தான் டாக்டர். நான் சொன்ன வாட்டரா? ஆமா டாக்டர். சலைன் வாட்டர்னா இதுமா? ட்ரிங்கிங் வாட்டர் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? விஜயா, என்ன இது? இதோ வரேன் டாக்டர். டாக்டர், என்னாச்சு டாக்டர்? சலைன் வாட்டர் கட்ட உன்னால வாங்கிட்டு வர முடியாதா? 18 நம்பர் வார்டுக்கு போயிருந்தேன் டாக்டர். சிஸ்டர் கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். உன் சிஸ்டர் வாங்கிட்டு வந்த சலைன் வாட்டர் பாரு. என்ன சிஸ்டர் இதெல்லாம்? நான் இந்த வார்ட் பாய் கிட்ட சொன்னேன், இவர்தான் இதை வாங்கிட்டு ஏங்க வந்து இப்படி பண்ணீங்க? எவ்வளவு நாள் வேலை செய்றீங்க? இது கூட அறிவில்ல. தெரியாது உங்களுக்கு? நீங்க ரெண்டு பேரும் வெளியே போய் தொலைங்க. போங்க வெளியே. ரொம்ப நல்லதா போச்சு. ஏய்யா, சலைன் வாட்டர் தெரியாத நீ அவ்வளவு ஆணவமா கேட்டியே, என்ன இப்படி கேவலப்படுத்துறதுக்கு தானே? அத்தை, இவங்கெல்லாம் எப்படி அத்தை டாக்டர் ஆனாங்க? குளுக்கோஸ் வாட்டர் போய் சலைன் வாட்டர்ங்கறாங்க. சரி, அது போய் தொலைதியா? அந்த அவந்திகா எதுக்காக ஹாஸ்பிடல்ல வந்து படுத்திருக்கா? அத்தை, நமக்கு வேற என்ன வேலை இருக்கு? கொஞ்ச நேரம் இங்க இருந்து அதே விசாரிப்போம். ஆனா முதல்ல இந்த வேஷத்தை கலைக்கணும். எல்லார்கிட்டயும் என்னால திட்டு வாங்க முடியல. வாயா. ராஜாராம் ராங்காவே வராரு. வாயா. சார், அவங்க வக்கீல் நல்லா திறமையானவரா இருக்காரு சார். சம்பந்தப்பட்டவ கோர்ட்டுக்கு வரவே இல்ல, நாங்க விவாகரத்துக்கு ஒதுக்க மாட்டோம்னு சொல்லல. அதுக்கு மேல போய் மியூச்சுவல் கன்சர்ன் நோட்டீஸ் வேற அனுப்பிருக்காங்க. இதோ இந்த அம்மா வந்தாங்க, என் பொண்ணு கர்ப்பமா இருக்கா, ஆனா எங்களை பார்த்து இவங்க ரொம்ப நல்லவங்க, டைவர்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. ஜட்ஜ் வேற வெளியில 2 பேரும் சமாதானம் பேசிக்கோங்கன்னு சொல்றாங்க. என்ன சேதார சைக்கிள் இல்லாம இந்த கேஸை உடைக்க பாக்குறாங்களா? நட்ராஜ், இப்படி ஆத்திரத்துல எது வேணாலும் பேசக்கூடாது.
கோர்ட்ல ஜட்ஜுக்கு முன்னாடி யாராவது என் பொண்ணு கர்ப்பம்னு போய் சொல்லுவாங்களா? சொல்லிட்டாங்களேமா. அத ஜட்ஜும் நம்புறாங்க, நீங்களும் நம்புறீங்க. அடுத்த தடவை கோர்ட்டுக்கு வரும்போது அன்னைக்கு கர்ப்பம்னு சொன்னீங்களே, இப்ப குழந்தைங்கன்னு ஜட்ஜு கேட்க மாட்டாங்களா? அதுக்கு முன்னாடி தான் இந்த கேஸை தள்ளுபடி பண்ணிடுவாங்களே. அதையும் மீறி கேட்டா இன்னொரு போய் அவளால சொல்ல முடியாதா அபாஷன் ஆயிடுச்சுன்னு? வயித்துல குழந்தை இருந்தப்பவே கழிச்சிட்டு வந்தவ அவ அபாஷன் ஆயிடுச்சுன்னு போய் சொல்ல மாட்டாளா அவ? தோ இந்த அம்மாவாவது நியாயத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்கன்னு நினைச்சேன். அவங்க புருஷனையும் பொண்ணையும் விட பெரிய கிரிமினலா இருப்பாங்க போல இருக்க. நட்ராஜ் வேண்டாம். என்னம்மா போதும். என்ன பெரியவங்களை அப்படி பேசக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ண போறீங்க அப்படிதானே? ப்ளீஸ்மா, உங்க மேல கோவப்பட்டு ஏதாவது சொல்லிடுவானு பயமா இருக்கு. வாங்கம்மா போலாம். தம்பி, அவுட் ஆஃப் கோர்ட் பேசி பாருங்கன்னு ஜட்ஜ் அட்வைஸ் பண்ணாங்களே. சார் இந்த அட்வைஸ் கட்ட பஞ்சாயத்துல எனக்கு வேணாம் சார். எனக்கு வேண்டியது டைவர்ஸ் தான். என்னங்க சார், இதுல 5000 இருக்கு. சரி தம்பி, நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. மா வாங்க போலாம். வாங்கம்மா. ஒரு நிமிஷம். அவந்திகா நிஜமாவே கர்ப்பமா இருக்காளா? சமந்தி, நான் பொய் சொல்லியிருப்பேன்னு நினைச்சுதானே நிஜமாவே அவ கர்ப்பமா இருக்காளான்னு கேக்குறீங்க? நான் அந்த அர்த்தத்துல கேக்கல, நம்ப முடியாத சந்தோஷத்துல கேட்டேன். எப்பவுமே நாம நினைக்கிறது ஒண்ணு, தெய்வம் நினைக்கிறது வேறதானே சம்பந்தி. நீங்க ஒண்ணு வித்தியாசமா நினைக்காதீங்க. நான் கோர்ட்ல சொன்னது எல்லாமே சத்தியம். அப்பாவும் பொண்ணு என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா குழந்தைய காரணம் காட்டி இந்த டைவர்ஸ் கேஸ உடைக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன். அதுக்காக நான் இவங்க 2 பேரும் பிரியணும்னு ஆசைப்படுறேன்னு நினைச்சிடாதீங்க சம்மந்தி. எனக்கே நல்லா தெரியுது என் பொண்ணுக்கு உங்க வீட்டுல வாழறதுக்கு தகுதி இல்லைங்க. அவளுக்கு தகுதி இல்லைங்கிறதுனாலதான் இவங்க பிரியறதுக்கு நான் சம்மதிக்கிறேன். இனி வரப்போற பொண்ணாவது தம்பியோட தகுதிக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஏத்த மாதிரி அமையட்டும் சம்மந்தி. என் பொண்ணு உங்க வீட்டுல வாழாம இருக்கலாம், அதுக்காக எங்களை எல்லாம் மறந்துடாதீங்க. தனியா இருந்து பழைக்க வேண்டாம் என்னதான் கடவுள் அவ வயித்துல இப்படி ஒரு வரத்தை கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்பப்ப வந்து உங்க பேரப்பிள்ளைய பாத்துட்டு போங்க சம்பந்தி. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு எனக்கு இந்த கோர்ட்டு கேஸ் எதுலயுமே விருப்பம் இல்ல. ஏதோ நேரம் இப்படி ஆட்டி வைக்குதுன்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். ஆனா நீங்க இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கீங்க. இனி எல்லாம் நல்லதாவே நடக்கட்டும். மறுபடியும் இந்த கோர்ட்டு படி ஏறாத நிலைமை வந்த எனக்கும் சந்தோஷம் தாங்க. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எங்க அம்மாவோட மரியாதைக்காக நானும் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்து பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ உங்க பொண்ணு உண்மையாவே கர்ப்பமா இருக்க மாதிரி அள்ளி விடுறீங்க. அம்மா, இவங்க என்ன சொன்னாலும் நீங்க நம்பிடுவீங்களாமா? அதனாலதாம்மா இவங்க எல்லாம் சேர்ந்து உங்களை பைத்தியமாக்கிட்டு இருக்காங்க. இவங்க பொண்ணு கர்ப்பமா இருக்கிறது போயுமா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. என்ன மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க வேணா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டர் கிட்ட பேசி பாருங்க, இல்ல டாக்டர் கிட்ட போன் பண்ணியாவது பேசுங்க. அவரு சொன்னாலாவது நம்புவீங்கல்ல? அவ கர்ப்பமா இருக்கிறது உண்மைனா அவளை வெட்டி போட்டா கூட தப்பு இல்லமா? நட்ராஜ், என்னடா பேசுற? கட்டின பொண்டாட்டிய வெட்டணும்னு சொல்ற? வெக்கமல்ல உனக்கு? அம்மா, வெக்கம் கிட்ட விஷயத்தை தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா, உங்களோட கட்டாயத்துக்கு பயந்தாம நான் அவளோட ஒரே ரூம்ல இருந்தேன். ஆனா அவளை நான் ஒரு நேரமும் பொண்டாட்டியா நடத்தல, ஒரு நாளும் அவ கூட நான் புருஷனாவே நடந்துக்கலமா. அப்புறம் எங்கேயிருந்து வந்துச்சுமா அந்த கர்ப்பம்? யாருமா அந்த குழந்தைக்கு அப்பா? போதும், வேண்டாம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது. என் பொண்ணு வேண்டாம் நீங்க சொன்னதை கூட நான் கேட்டுக்கிட்டேன். ஆனா அதுக்காக இப்படி ஒரு பழிய ஏன் சுமத்துறீங்க மாப்பிள்ள? இத நீங்க என்கிட்ட கேட்காதீங்க, போய் உங்க பொண்ணு கிட்ட கேட்டு பாருங்க. மாப்பிள்ள, என் பொண்ணு கோவக்காரிதான், ஆனா ஒழுக்கங்கிட்டவ இல்ல. நீங்க சொல்றது உண்மையா இருந்தா நானே அவளை வெட்டி போட்டுருவேன் மாப்பிள்ள. அவன் தான் ஏதோ கோவத்துல உளறான், நீங்களும் அப்படியே பேசுறீங்க. ஐயோ அம்மா, நான் கோவத்துல பேசலமா, அவ மேல இருக்கிற கொலவெறியில பேசிட்டு இருக்கேன். அம்மா, நான் உண்மையை பேசிட்டு இருக்கேன். போதும், கொஞ்சம் பேசாம இருக்கியா? அமைதியாரு. போ, போய் வண்டி எடு. போடா. சம்மந்தி, நீங்களும் வாங்க. அம்மா இருங்க, நம்ம வீட்டுக்கு அப்புறம் நாம இப்ப வீட்டுக்கு போகல, ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவந்திகாவை பார்க்க போறோம். அவளுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல சொல்லிட்டு இருக்க, அப்புறம் அவளை போய் பார்க்கலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. டேய், இந்த மாதிரி நேரத்துல இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுடா. ஐயோ அம்மா, அந்த அசிங்கப்படுச்சவள
போதுமா? உங்களுக்கு இருக்கிற பொறுமை எனக்கு வராதுமா? உங்க இஷ்டம், நீங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கோங்க. நான் கிளம்புறேன். டேய் டேய் நட்ராஜ், நீங்க எப்படி வந்தீங்க? ஆட்டோல தாங்க. சரி வாங்க, 2 பேரும் ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிருவோம். வாங்க. ஏன் சம்பந்தி, உண்மையாவே நீங்க என் மகளை பார்க்க தானே வரீங்க? இல்ல, என் மருமகளை பார்க்க வரேன். வாங்க. ஏமா கொஞ்சம் நில்லுங்க. உங்களை இதுக்கு முன்னாடி நர்ஸ் ட்ரெஸ்ல சலைன் வாட்டர் இதெல்லாம். என்னது? யார பார்த்து நர்ஸுங்கிறீங்க? இங்க பாருங்க டாக்டர், இதெல்லாம் சரியில்லை. முதல்ல கண் டாக்டர் கிட்ட போய் உங்க கண்ணை செக் பண்ணி கண்ணாடியை மாத்துங்க. அது மட்டும் இல்ல, இந்த பைத்தியத்துக்கெல்லாம் வைத்தியம் பார்ப்பாங்கல்ல, அந்த டாக்டரையும் போய் பாருங்க. என்ன வாது பாய், திடீர்னு கோமாளி மாதிரி மாறிட்ட? ஹலோ, உன் பேர் என்ன? நீ பாட்டுக்கு வார்டு பாய்ங்கிற கோமாளிங்கிற. நான் யார் தெரியுமா? நடக்க இருந்த பஞ்சாயத்து தேர்தல் மட்டும் தள்ளி போகல, நான் தான் தூத்துக்குடிக்கே மேயர். தெரியுமா உனக்கு? சாரி சார். யோ, நீ தூத்துக்குடிக்கு மேயர்? தலை எழுத்து வளராம வா. யோ, நீ முன்னாடி போயா. போய் சொல்றதுக்கு ஒரு அளவே இல்ல. என்ன முதல்ல கையடியா? யோ, போலீஸ் வருதா? அத்தை, போலீஸ் இல்ல, அதை விட டேஞ்சரானவங்க. திரும்பி நில்லுங்க, பூஜை மறைச்சுக்கங்க. யோ, போயிட்டாங்கயா, வா. என்னையா இது? இன்னைக்கு தான் டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்க பார்த்தா ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்து ஒண்ணா வருதே. எப்படியா இது? அத்தை, அதையும் கண்காணிப்போம். நமக்கு வேற என்ன வேலை? வாங்க. வாங்க சம்பந்தி. வாங்க. சம்பந்தி உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். அவந்திகா. அத்தை. ஏய் வேண்டாம், படுத்துக்கோ. இல்ல பரவாயில்ல. அவந்திகா, நீ உண்டா இருக்கேன்னு உங்க அம்மா சொன்னதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? என்னடி உட்கார்ந்துட்டு இருக்க? எவ்வளவு பெரிய மனசு அவங்களுக்கு. முதல்ல அவங்க கால்ல விழுந்து கும்பிட்டுக்க. இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. கால்ல விழுந்து கும்பிட்டாதான் ஆசீர்வாதம் பண்ணணுமா? விடுங்க சம்பந்தி, எங்க திருப்திக்காவது அவ கால்ல விழுந்து கும்பிடட்டும். கால்ல விழுடி. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. மகராசியா இருமா. உட்காரு. இனிமே நீ சாப்பிடுறது உனக்கு மட்டும் இல்ல, அத ஞாபகத்துல வச்சுக்கோ. 2 பேருக்கும் சேர்த்து நல்லா சாப்பிடணும். என்னங்க, இன்னும் எவ்வளவு நாள் நீங்க எங்களை தேடி வந்துட்டு இருக்க போறீங்க? இதோ இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம்.